அம்மன் ஆன்மீக சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில புத்தாண்டு 2025. இந்த அம்மன் ஆன்மீக சேனல்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இந்த 12 ராசிகாரர்களுக்கும் இந்த வருகின்ற புத்தாண்டு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது, இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலாவே பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் பாருங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை பார்க்கலாம். இது முதல் வீடியோ, அதாவது அம்மன் ஆன்மீக சேனல்ல நம்முடைய முதல் வீடியோ. இந்த வருஷத்துல பாருங்க 3 கிரக பயிற்சி வருது. அதாவது மெயினா 4 கிரக பயிற்சின்னு சொல்லணும். ஏன்னா குரு பயிற்சி வருது, சனி பயிற்சி வருது, ராகு கேது பயிற்சி. இந்த 4 கிரக பயிற்சியுமே இந்த மே மாசத்துக்குள்ள வந்துருது. அந்த மே மாசத்தை தாண்டி பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலனை மாத்தி மாத்தி கொடுப்பார். அதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். புத்தாண்டு 2025 ரிஷபம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது? என்னை பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஜென்ம குரு ஆட்டி படைச்சா படைக்கலையா, யார் ஜாதத்துல குரு நல்லா இல்லையோ லாப வருமானம் சுத்தரம் முடங்கியிருக்கும், உடம்பு ஆரோக்கியத்தை ஒரு பிரச்சனை வந்திருக்கும், நிறைய பேருக்கு ஒரு அலைச்சலை கொடுத்திருப்பார். எதிர்பார்த்த அளவு சரியான ஒரு அனுகூலம் 2024 ஏப்ரல்ல இருந்து சுத்தர தடை ரிஷபராசிக்கு நான் கண்டிப்பா சொல்லுவேன். நிறைய பேருக்கு ஒரு தடையில சந்திச்சிங்க. கால் பிரச்சனையா, வயிறு பிரச்சனையா, பண பிரச்சனையா, குடும்பத்துல ஒரு சிரமமா கஷ்டமா எல்லாமே பாத்தீங்க. அது மட்டும் இல்லாம தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், ஒரு 4 மாசம் அப்படி ரொம்ப டவுன் ஆனிச்சு. எதிர்பார்த்த அளவு சரியா இல்லை. ஆனா இந்த வருஷம் 2025 பிறக்குது. படிப்பு கல்வியும் பாருங்களேன், நிறைய பேருக்கு பாருங்க நிறைய தடைப்பட்டுச்சு. படிப்பு கல்வியும் ரொம்ப ஒரு எதிர்பார்த்த அளவு சிறப்பா இல்லை. எந்த காரியத்தும் படிப்பா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எல்லாமே சரியான ஒரு மந்தமான தன்மையை ரிஷபராசியை பார்த்தாங்க. இவங்களுக்கு பாருங்க மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த குரு பயிற்சியாரு. நான் குரு பயிற்சி வீடியோ கண்டிப்பா கொடுப்பேன். அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு எல்லாமே மாறுது. பாருங்க 2ஆம் இடத்துல வருமானத்துல போய் குரு உட்கார்றாருங்க. சூப்பரான புத்தாண்டு இந்த புத்தாண்டு. அதை வரையும் தாண்டி மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆனாவே 11 சனி வந்தாவே லாபம். இப்ப பொருளாதார வருமானம் எப்படி இருக்கும்? ரிஷபத்துக்கு பயங்கரமா இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இன்க்ரீஸ் ஆகும். நகையோ பணமோ வீடோ இடமோ பூமியோ வாங்குவாங்க. இது எழுதியே வச்சுக்கோங்க ரிஷபராசிகர்கள்லாம். இந்த 2025 புத்தாண்டு பாருங்க பயங்கரமா வீடு இடம் பூமி யோகம் கண்டிப்பா வரும். தொழிலும் நல்ல லாபத்தை கொடுப்பார். புதுசா நான் தொழில் பண்றேன்னா, புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல யோகம் வரக்கூடிய அமைப்பு அழகா இருக்கு, பாத்துக்குங்க. 2025 தொழில் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுங்க. கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. என்னைய பொறுத்தவரை முயற்சியை கைவிட்டுறாதீங்க ரிஷபராசி. நல்ல ஒரு மாற்றம் வரும். வேலை கிடைக்காதவங்களாம் ப்ரொமோஷனான வேலை கிடைக்கலாம். வேலை உத்தியோகத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனை யார் பாக்குறது? குரு பாக்குறாரு. அப்ப வேலை உத்தியோகம் எப்படி இருக்கும்? பயங்கரமா கிளிக் ஆகும். எதிர்பார்த்த ப்ரொமோஷன். இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறேன், வெளியூர்ல வேலை பாக்குறேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி போவீங்க. அதுக்கான ஒரு நேரம்னா உங்களுக்கு டைமிங் சூப்பரா இருக்கு. கணவனை ஒற்றுமை. திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் இல்லை. நான் திருமண வாழ்க்கை நான் எந்த ஒரு தடையும் நான் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா திருமணஸ்தானம் ரொம்ப கெட்டு போச்சு. திருமணம் பேசி முடிச்சு கிட்ட போது நின்றுச்சு நிறைய பேருக்கு. இனிமே நிக்காது. திருமண வாழ்க்கை காதல் திருமணமா, 2வது திருமணமா எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் வரும். நிறைய பேர் வீடு கட்ட பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு வீடோ இடமோ வாங்கக்கூடிய யோகம். அந்த டாக்குமெண்ட், அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா அலைகிறீங்களா, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வி டாப்பா வரும். பாருங்க 2ல குரு இருந்தா கல்வி ஞானம் பொழியும் பாங்க. நான் சொல்றது மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், உத்தியோகத்துல உயர் பதவி சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு கமிஷன் ஏஜென்சி, ரியல் ஏஜென்சி பிசினஸ், மருத்துவத்துறை படிப்பு, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய பேருக்கு வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இது எல்லாமே சாதகமா வரக்கூடிய அமைப்பு. கண்டிப்பா ரிஷபராசியை பொறுத்தவரை அழகான ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. இந்த நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். அதே மாதிரி பாருங்க, எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் வரும். ஏன்னா 4ல கேது இருந்தா வீடோ வண்டியோ வாகனமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை, ஏன்னா உடம்பு பிரச்சனை வராது. நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இனிமே உங்களை பிடிச்ச பிணி உங்களை விட்டு விலகுதுன்னு நான் சொல்லுவேன். இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 எல்லா காரியமுமே 2ல குரு இருந்து வருமானத்தை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. கோடீஸ்வர யோகம்னா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. நிறைய பேர் லாட்ரி யோகம் எடுக்கிறீங்களா, ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுங்க. சூப்பரா இருக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க. மே மாசம் 14ஆம் தேதி லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க, வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நட்சத்திர பல பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு வாழக்கூடிய ஒரே நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் தான். இவங்க எப்போதுமே குடும்பத்து மேல அக்கறை ரொம்ப எடுத்துப்பாங்க. குடும்ப ஃபேமிலியை ரொம்ப யோசிப்பாங்க. இனிமே பாருங்க, ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் வருது, படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் முயற்சி பண்றது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் வரும். அதே மாதிரி பாருங்க, உத்தியோகத்துல உயர் பதவி, தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அதாவது கார்த்திகை பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணில பிறந்தவங்க எப்போதுமே குடும்ப ஃபேமிலியில நிறைய சிந்தனை இருக்கும், நிறைய கற்பனைவாதிகள் தான்.
கலை இசை கற்பனை எல்லாமே விரும்புவாங்க. நிறைய உணவு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, இதெல்லாம் நீங்க பயணிக்கூடிய யாருன்னா அந்த ரோஹிணத்துல பிறந்தவங்க தான். இனிமே ரோஹிணில பிறந்தவங்க நல்ல ஒரு டைம் வருது, எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி வருது. வீடு, வண்டி, வாகனம், பூமி, வெளிநாடு, வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கூடாது. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வருது வாய்ப்பு இருக்கு. அதுவும் பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, ரோஹிணிக்கு அப்புறம் மிருகசீரத்துல இருப்பாங்க. எல்லாமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையா இருப்பாங்க. எல்லாமே விடாம முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லா காரியத்திலையும் பாருங்க, உங்களுடைய விடாம முயற்சி பண்றது வெற்றியை கண்டிப்பா கொடுக்குது. வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போகுது, காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, மருத்துவ ஃபீல்ட்ல உள்ளவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல உள்ள ஒரு நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் அழகா வரக்கூடிய அமைப்பை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதுவும் மிருகசீரத்தை பிறகு தைரியமா இந்த 2025 புத்தாண்டா சூப்பரா இருக்கும் பாத்துங்க. வரக்கூடிய 2025 ஆங்கில புத்தாண்டு ரிஷபராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள புத்தாண்டாகவே அமைகிறது.